வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் ராதிகா வின்சன். நான் கிருபாகரன். இலங்கை பொருளாதாரத்தை வலுவூட்டுவதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச நிதி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் பிரதிநிதி கலாநிதி கொஷி மதாய் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் குறித்து வங்கி அதிகாரிகள் மற்றும் வர்த்தக கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான செயலமர்வு நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. தாம்சன் ராய்ட்டர் நிறுவனமும் இலங்கை வெளிநாட்டு நாணய சங்கமும் இதனை ஏற்பாடு செய்திருந்தன. திரைசேரி மத்திய வங்கி, சர்வதேச நிதி நிறுவனம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டார்கள். சர்வதேச நிதி நிறுவனத்தின் பிரதிநிதி கலாநிதி கோஷி மதாய் கருத்து வெளியிடுகையில், இம்முறை வரவு செலவு திட்டத்தில் காத்திரமான லட்சணங்கள் பல காணப்படுகின்றன. இதில் உள்ள தெளிவான கொள்கை கட்டமைப்பை நாம் விரும்புகின்றோம். சரியான முறையில் பொதுமக்களுக்கு வசதிகள் மற்றும் விரிவான கொள்கையை கொண்ட வரி நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை சாதகமான லட்சணங்களாகும். சில்லறை வர்த்தகத்தை கேந்திரமாக கொண்ட வரி நடைமுறையை நாம் பாராட்டுகின்றோம். இது சரியான நடவடிக்கையாகும் என்று சர்வதேச நிதி நிறுவனம் ஏற்றுக்கொள்கின்றது என்று அவர் கூறினார். நிதி மற்றும் பொருளாதார கொள்கையை தொடர்ந்தும் வலுவூட்டுவதன் மூலம் இலங்கைக்கு ஆகக்கூடிய பொருளாதார வளர்ச்சி வேகத்தை அடைய முடியும் என்று கலாநிதி மதாய் சுட்டிக்காட்டினார். மகா சங்கத்தினர், சிறு பிள்ளைகள், கர்ப்பிணி தாய்மார்கள் உள்ளிட்ட பொதுமக்களை மிலேச்சத்தனமான முறையில் கொலை செய்த எல்டிடி பயங்கரவாதிகளை வீரர்கள் என்ற போர்வையில் காட்டுவது சட்ட விரோதமானதும் கண்டிக்கப்பட வேண்டிய செயற்பாடாகும் என்று தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஊடக மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் நேற்று பாராளுமன்றத்தில் எல்டிடி அமைப்பை ஊக்குவிக்கும் வகையில் கருத்து தெரிவித்தனர். இது நாட்டின் சட்டத்தை கருத்தில் கொள்ளாத செயற்பாடாகும் என்று ஊடக மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் லக்ஷ்மண் ஹுலுகல்ல சுட்டிக்காட்டியுள்ளார். 1975ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் ஆல்ஃபிரட் துரையப்பாவை கொலை செய்து படுகொலை கலாச்சாரத்தை ஆரம்பித்த எல்டிடி பயங்கரவாதிகளின் கொலை கலாச்சாரம் 2009ஆம் ஆண்டில் முடிவுற்றது. இவர்களின் ஈழம் கனவின் காரணமாக 1984ஆம் ஆண்டு முதல் ஆயுதமற்ற அப்பாவி பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டனர். வட மாகாணத்துடன் தொடர்பட்ட மாவட்டங்களில் இருந்து பொதுமக்கள் துரத்தி அடிக்கப்பட்டனர். கேன்ஃபார்ம், டலர்ஃபார்ம் ஆகியவற்றின் மீதான தாக்குதல்களும் இதற்கான நோக்கமாக அமைந்திருந்தது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் உள்ளிட்ட மிலேச்சத்தனமான பயங்கரவாதிகள் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை கொன்று குவித்தனர். கிராமங்களில் பிரவேசித்த பயங்கரவாதிகள் பச்சிளம் குழந்தைகளை கூட அவர்களது தாய்மார்களிடம் இருந்து பறித்தெடுத்து நிலத்தில் அடித்தனர். ஏனையோரை வெட்டியும் சுட்டும் கொன்று குவிப்பதே எல்டிடி பயங்கரவாதிகளின் நாளாந்த நடவடிக்கையாக இருந்தது. கர்ப்பிணி தாய்மார்களின் குழந்தைகள் மீதும் தாக்குதல்களை மேற்கொள்ளும் அளவுக்கு மோசமான முறையில் நடந்து கொண்ட இவர்கள் கர்ப்பிணி தாய்மார்களின் குழந்தைகளை வாள்களால் வெட்டி குவித்தனர். மனிதர்களால் மேற்கொள்ள முடியுமா என்று நம்ப முடியாத அளவுக்கு இவ்வாறான குற்றச்செயல்களை மேற்கொண்ட பயங்கரவாதிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மக்கள் பிரதிநிதிகளின் மாவீரர்களாக இவ்வாறு ஆனார்கள் என்று அமைதியுடன் வாழும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பஸ் வண்டியில் குண்டுகளை வெடிக்கச் செய்தும் சில பஸ்களை பலவந்தமாக நிறுத்தி மேலும் ஆயிரக்கணக்கான நிராயுதபாணி மக்களை கொன்றமை எல்டிடி பயங்கரவாதிகளின் பொழுதுபோக்காக அமைந்திருந்தது. இவ்வாறான மிக மோசமான குற்றச்செயல்களை மேற்கொண்ட உலகின் முதலாவது பயங்கரவாத குழு எல்டிடி ஆகும். எவராலும் பொறுத்துக் கொள்ள முடியாத அரந்தலாவ விக்குமாரின் கொலை சம்பவமும் இவ்வாறான குற்றச்செயலாகும். அன்று விக்குமார் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். எல்டிடி ரத்தவரி விக்குமாரின் கொலை சம்பவம் வடமத்திய மாகாணத்திற்கும் ஏனைய மாகாணங்கள் பலவற்றுக்கும் பின்னர் பரவியதுடன் கொழும்பு மாவட்டத்திற்கும் விரைவாக பரவியது. பொதுமக்களின் சுதந்திரத்திற்கு சடலங்களால் தடைகளை ஏற்படுத்திய மிலேச்ச பயங்கரவாதி தலைவரை வீரராக அடையாளப்படுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்று பாராளுமன்றத்தில் முயற்சித்தது. இருப்பினும் எல்டிடி பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட முன்னணி அரசியல்வாதிகளின் எண்ணிக்கை 40க்கும் அதிகமாகும் என்று ஊடக மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச, இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி போன்ற தலைவர்களும் எல்டிடி பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டனர். மேலும் பல பிரதேசங்களைச் சேர்ந்த 40 அரசியல்வாதிகள் படுகொலை செய்யப்பட்டனர். கொல்லப்பட்ட சிவில் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் இந்த நாட்டின் புத்திஜீவிகளின் எண்ணிக்கை 30க்கும் மேலானதாகும். முன்னாள் ஜனாதிபதியும் அமைச்சர்கள் பலரும் குண்டு தாக்குதல் மூலம் கொல்லப்பட்டனர். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவும் முன்னாள் ராணுவ தளபதி ஒருவரும் கொலை முயற்சிகளிலிருந்து தப்பியுள்ளனர்.
இலங்கையில் மாத்திரமன்றி சர்வதேச ரீதியிலும் நிலையற்றத்தனமான பயங்கரவாதிகள் என்ற அபகீர்த்திக்கு உள்ளான எல்டிடி குற்றவாளிகளை மாவீரர்களாக அடையாளப்படுத்தப்படுவது பண்பாடோ அல்லது மனிதநேயம் கொண்டதாகவோ இருக்க முடியாது என்றும் தேசிய பாதுகாப்புக்கான ஊடக மத்திய நிலையம் வலியுறுத்தியுள்ளது. 1982 ஆண்டுக்கு பின்னர் மோதல் சூழ்நிலையின் கீழ் இடம்பெற்ற உயிரிழப்பு மற்றும் சொத்து பாதிப்புகள் தொடர்பான மதிப்பீடு மேற்கொள்ளப்பட உள்ளது. காயமடைந்தோர், ஊனமுற்றோர், காணாமல் போனோர் தொடர்பாக கண்டறியப்பட உள்ளன. இது தொடர்பான கணக்கீடு எதிர்வரும் 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருப்பதாக தொகை மதிப்பீட்டு புள்ளி விவர திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் DCA குணவர்தன தெரிவித்துள்ளார். 1982 ஆண்டு முதல் 2009 ஆண்டு மே மாதம் வரையான காலப்பகுதி வரை இடம்பெற்ற சம்பவங்கள் கணக்கிடப்படும். நாடு முழுவதிலும் உள்ள 14,022 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை உள்ளடக்கிய வகையில் 16,000 பேர் இதற்கான கடமையில் ஈடுபடுவார்கள். அடுத்த வருடம் மார்ச் மாதம் அளவில் இறுதி அறிக்கை கையளிக்கப்பட உள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கையின் சிபாரிசுக்கு அமைய தொகை மதிப்பீட்டு புள்ளி விவர திணைக்களத்திற்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். இலங்கை, பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இதற்கான 2வது கூட்டத்தொடர் இன்று கொழும்பு கிங்ஸ்பெரி ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பாகிஸ்தான் கைத்தொழில் மற்றும் உற்பத்தித்துறை அமைச்சர் உலாம் முர்தாவுக்கும் இலங்கையின் சார்பில் கைத்தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதுவர் கர்ஷிம் குர்ஷி, கைத்தொழில் வர்த்தகத்துறை அமைச்சின் செயலாளர் அனுர சிறிவர்தன உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டார்கள். 1979 ஆண்டிலிருந்து இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் வர்த்தக ரீதியான தொடர்புகள் இடம்பெற்று வருகின்றன. நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு பாரிய அளவில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றத்தில் 2014 ஆண்டுக்கென ஜனாதிபதி சமர்ப்பித்த வரவு செலவு திட்டம் விவசாயிகளுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் நன்மை பயக்கும் வகையில் அமைந்துள்ளது என்று மன்னார் விவசாய பாட அதிகாரி கானா மதனராஜ் குலாஸ் தெரிவித்துள்ளார். அவர் கருத்து வெளியிடுகையில், இவ்வருட வரவு செலவு திட்டத்தில் கௌரவ ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களினால் முன்வைக்கப்பட்டுள்ள மானிய பசலை வழங்கும் செயற்திட்டமானது எமது விவசாயிகளுக்கு பெருமளவு நன்மை பயக்கும் ஒரு விடயமாக அமைகின்றது. அதாவது இவ்வருடமானது மானிய பசலையை நிறுத்தப்படும் சந்தர்ப்பம் இருக்கும் என விவசாயிகள் என எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையிலும் தொடர்ச்சியாக இவரிடமும் மானிய பசலை வழங்கும் செயற்திட்டத்தை எமது ஜனாதிபதி அவர்கள் தமது வரவு செலவு திட்டத்தில் முன்வைத்திருப்பது எமது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு செயற்பாடாக அமைகின்றது. புத்த பெருமானின் பிறப்பு கிறிஸ்துவுக்கு முன் 6வது நூற்றாண்டில் இடம்பெற்றதாக விஞ்ஞான ரீதியில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தொல்பொருள் விஞ்ஞானி ராபின் கனின்காம் தெரிவித்துள்ளார். இந்த காலப்பகுதி கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு என்ற நிலைப்பாடு தற்போது தகர்ந்துள்ளது. புத்த பெருமான் தொடர்பான ஆய்வை மேற்கொள்வதற்கு மேற்குலக நாடுகள் புதிய வழிமுறைகளை கண்டறிந்திருப்பதாக ராஜசோமதேவ தெரிவித்துள்ளார். புத்த பெருமானின் பிறப்பின் பின்னர் இது தொடர்பாக பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் மூலம் அடையாளம் காணப்பட்ட ஆவணங்கள் கிறிஸ்துவுக்கு முன்னரான 3ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு உட்பட்டதாகும். அகழ்வுகளின் போது முக்கிய தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. பிரிட்டனின் பேகம் பல்கலைக்கழக பேராசிரியர் ராபின் ஹானின்கர் உட்பட தொல்பொருள் விஞ்ஞானிகள் அகழ்வு பணிகளை மேற்கொள்கின்றனர். இந்த விகாரை கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டுக்கு உரியதாகும். இது செங்கற்களால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. புத்த பெருமானின் பிறப்பு கிறிஸ்துவுக்கு முன் 543 நிகழ்ந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இருந்தபோதிலும் தொல்பொருள் அகழ்வுகளின் பிரகாரம் இந்த காலம் இன்னும் கூடுதலாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லும்பினியில் வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான யாத்ரிகர்கள் அங்கு விஜயம் மேற்கொள்கின்றனர். கொழும்பு தெற்கு துறைமுகத்தின் நீர்த்தடுப்பு சுவருக்கும் துறைமுக வெளிச்ச வீட்டுக்கும் இடையிலான கடற்பகுதியை நிரப்பி புதிய நகரம் ஒன்று அமைக்கப்படுகிறது. இது இலங்கையின் கடலை நிரப்பி நிர்மாணிக்கப்படும் முதலாவது நகரமாகும். இதற்கு போர்ட் சிட்டி என பெயரிடப்பட்டுள்ளது. நிரப்பப்பட்ட கடல் பகுதியின் அளவு 568 ஏக்கர் ஆகும். கடல் மண் மற்றும் கருங்கல் இதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. முழுமையான வீதி கட்டமைப்பு அடங்கலாக அனைத்து வசதிகளும் கொண்டதாக துறைமுக நகரம் நிர்மாணிக்கப்படுகிறது. புதிய அங்காடி வர்த்தக கட்டிட தொகுதி, நீச்சல் விளையாட்டு தடாகம், கோல்ஃப் திடல், ஆடம்பர சுற்றுலா ஹோட்டல், பொழுதுபோக்கு பூங்கா, மாடி வீட்டு கட்டிட தொகுதி ஆகியவற்றுக்கான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது.
ஃபெர்மியூலா ஓடுபாதையும் நிர்மாணிக்கப்படுகிறது. மொத்த திட்டத்திற்காக சீனா மேற்கொள்ளும் முதலீட்டின் தொகை 1500 கோடி அமெரிக்க டாலர்களாகும். இதற்கான உடன்படிக்கை சமீபத்தில் கைச்சாத்திடப்பட்டது. இலங்கை துறைமுக அதிகார சபையும் மொரட்டுவை பல்கலைக்கழகமும் ஒன்றிணைந்து துறைமுக நகரத்தின் சாத்தியவள அறிக்கையை பூர்த்தி செய்துள்ளன. நகர அபிவிருத்தி அதிகார சபை, கொழும்பு மாநகர சபை, தொல்பொருள் திணைக்களம் உள்ளிட்ட அரச நிறுவனங்கள் பல இந்த நிர்மாண பணிகளை கண்காணிக்கும். துறைமுக நகரின் அனைத்து பணிகளும் 2017ஆம் ஆண்டில் பூர்த்தி செய்யப்பட உள்ளன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நிர்வாக காலப்பகுதியில் அரசு ஊழியர்களுக்கு 20% சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. 7800 ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவும் வழங்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை 8 லட்சத்திலிருந்து 14 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் ஆக குறைந்த அடிப்படை சம்பளம் 7900 ரூபாவாக 2005ஆம் ஆண்டில் இருந்தது. முதலாவது வரவு செலவு திட்டத்தில் 11300 ரூபாவாக இத்தொகை அதிகரிக்கப்பட்டது. அன்றிலிருந்து ஒவ்வொரு வருடமும் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு 2011ஆம் ஆண்டிலிருந்து இதுவரையில் சம்பளத்தில் 20% கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையை சேர்ந்தோரின் சம்பளமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டில் 12500 ரூபாவாக இருந்த தாதியர்களுக்கான உத்தியோகபூர்வ சீருடை கொடுப்பனவு இம்முறை 16000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டில் தாதியர் சேவையில் 13000 பேர் இருந்தனர். இத்தொகை 29000ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1000க்கும் மேற்பட்டோர் இவ்வருடத்தில் தாதி பயிற்சியில் இணைந்து கொள்ளப்பட்டுள்ளனர். புதிதாக 3000 நியமனங்களும் வழங்கப்பட்டுள்ளன. வைத்தியர்களின் எண்ணிக்கை 12500 16000ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1700 பேர் இடைக்கால வைத்தியர்களாக அடுத்த மாதத்தில் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் அடிப்படை சம்பளம் கடந்த வருடத்தில் அதிகரிக்கப்பட்டது. அவர்களுக்கான கல்வி கொடுப்பனவு இம்முறை அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்தோரின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகள் பலவும் தீர்க்கப்பட்டுள்ளன. 2005ஆம் ஆண்டுக்கு பின்னர் 6 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். 51000 பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 3000 பேருக்கு நியமனங்களும் வழங்கப்பட உள்ளன. கிராம உத்தியோகத்தர்களாக மேலும் 4000 பேர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நிர்வாக காலப்பகுதியில் தொழிலற்றோரின் எண்ணிக்கை குறைந்த நாடுகள் மத்தியில் இலங்கை இடம்பெற்றிருப்பதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இந்து சமுத்திர வலயத்தில் வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான புதிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடற்கொள்ளையை தடுப்பதில் இலங்கை நேரடியாக பங்களிப்பு செய்வதே இதன் நோக்கமாகும். இந்த விசேட வேலை திட்டத்திற்கான புதிய பாதுகாப்பு நிறுவனம் அமைக்கப்படும். வர்த்தக கடற்பாதுகாப்பு பயிற்சிக்கும் வெளிநாட்டு பாதுகாப்பு நிறுவனங்களுக்கும் இதன் மூலம் வசதிகள் வழங்கப்படும். நாட்டை சுற்றியுள்ள கடல் எல்லை பகுதியை கடல் போக்குவரத்திற்கான பாதுகாப்பு வலயமாக தரம் உயர்த்துவதே அரசின் இலக்காகும். இலங்கை தற்போது வெளிநாட்டு வர்த்தக கடல் பாதுகாப்பு பரிமாறல் மத்திய நிலையமாக தரம் உயர்ந்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச 2013 காலி உரையாடல் என்ற கடல் மாநாட்டில் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டார். இந்திய கடல் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள இணக்க மேம்பாடு என்ற துணைப்பொருளில் காலி உரையாடல் மாநாடு காலியில் இடம்பெறுகின்றது. 35 நாடுகளைச் சேர்ந்த இணக்கப்பாட்டு மற்றும் கடல் நடவடிக்கைகள் தொடர்பான புத்திஜீவிகள் இதில் கலந்து கொண்டனர். கடற்தொழில் துறையில் விஞ்ஞான ஆய்வு, இடர் முகாமைத்துவம், கடல் எல்லைக்கு அப்பாற்பட்ட வர்த்தக செயற்பாடுகள், போதைப்பொருள், கடற்கொள்ளை, ஆட்கடத்தல், கடல்வள பயன்பாடு உள்ளிட்ட பல தலைப்புகளில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. இந்த உரையாடல் நேற்று நிறைவடைந்தது. அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரத்துங்க உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். අමාත්‍ය මහාචාර්ය GL පීරිස් ජනාධිපති ලේකම් ලලිත් විරතුංග යන මහත්වරුද මේ අවස්ථාවට එක් වූහ. கல்முனை மாநகர முதல்வர் நிசாம் காரியப்பருக்கு கௌரவ சீருடை அணிவிக்கும் விழாவும் பொதுக்கூட்டமும் நகர மண்டபத்திற்கு அருகாமையில் நடைபெற்றன. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உயர்பீட உறுப்பினர் MSM சத்தார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவரும் நீதி அமைச்சருமான ரவுப் ஹக்கீம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மாநகர முதல்வர் நிசாம் காரியப்பர் நீதி அமைச்சர் ரவுப் ஹக்கீமினால் முதல்வருக்கான கௌரவ சீருடை அணிவிக்கப்பட்டதுடன் பிரமுகர்களினால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹரீஷ், கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சர் MAM மன்சூர், மாகாண சபை உறுப்பினர்கள் AM ஜமீல், AL தவம், ALM நசீர் மற்றும் கல்முனை மாநகர சபை உறுப்பினர்கள் உட்பட பிரமுகர்கள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர்.
இலங்கை ரஷ்ய உறவுகளை மேம்படுத்தவென தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் 5 கல்விமான்களுக்கு பட்டத்துறையில் ரஷ்யாவில் புலமை பரிசில்களை வழங்க ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு அண்மையில் நல்லெண்ண விஜயம் ஒன்றை பாரியாருடன் மேற்கொண்டிருந்த ரஷ்ய தூதுவராலயத்தின் கவுன்சிலர் ஆண்ட்ரி எம் நசாக் இந்த தகவலை வெளியிட்டார். உபவேந்தர் கலாநிதி SM முகமது இஸ்மாயில் மற்றும் பீடாதிபதிகள் ஆகியோருடன் அவர் கலந்துரையாடினார். கவுன்சிலருக்கும் அவரது பாரியாருக்கும் கலாசார குழுவினருக்கும் உபவேந்தரினால் நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டன. திருகோணமலை மாவட்டத்தில் பெரும்போக நெல் விதிப்பு நடவடிக்கைகளுக்கென உரமானியம் வழங்கும் நிகழ்வு தற்சமயம் இடம்பெற்று வருகிறது. கிண்ணியா கமநல சபைக்கு உட்பட்ட விவசாய காணியில் 5250 ஏக்கர் நிலப்பரப்பில் பெரும்போக நெற்செய்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கென விவசாயி ஒருவருக்கு 5 ஏக்கர் விஸ்தீர்ணமான வயலுக்கு தேவையான உரமானியம் வழங்கப்படுகின்றது. மழைநீர் விவசாயம், பெரிய நீர்ப்பாசன விவசாயம் என்ற அடிப்படையில் நெற்செய்கைக்கான உரமானியங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. வாழைச்சேனை இந்து கல்லூரியில் கற்பித்த ஆசிரியர்களை கௌரவிக்கும் விழா கல்லூரியின் பிரதான மண்டபத்தில் சமீபத்தில் இடம்பெற்றது. கல்லூரி முதல்வர் கே தவராஜா தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்விற்கு கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பரீட்சையில் முதலிடத்தை பெற்ற மற்றும் பாடங்களில் அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர்களுக்கும் அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கும் நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. கல்வித்துறையை உயர் அதிகாரிகள் உட்பட பிரமுகர்கள் பலர் இங்கு சமூகம் அளித்திருந்தார்கள். ஒருகுடுவத்த பகுதியில் சட்டவிரோத நிர்மாணங்கள் அகற்றப்படுகின்றன. தொழிலாளர் வீடமைப்பு திட்டத்தின் வடிகான் வலையமைப்புக்கு தடையாக இருக்கும் நிர்மாணங்கள் அகற்றப்பட்டன. சட்டவிரோத நிர்மாணங்கள் அபிவிருத்தி பணிகளுக்கு தடையாக இருப்பதால் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டன. பகுதிவாசிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். சிரேஷ்ட அமைச்சர் HM ஃபௌசி கூட்டு ஆதன முகாமைத்துவ அதிகார சபையின் அதிகாரிகளுடன் வந்து இந்த சட்டவிரோத நிர்மாணத்தினால் உருவாகியிருக்கும் நிலைமையை தெளிவுபடுத்தினார். 5 நாட்களுக்குள் சட்டவிரோத நிர்மாணங்களை அகற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டது. கிழக்கு மாகாணத்தில் கல்வி நடவடிக்கையில் சிறந்து விளங்கிய மாணவர்கள், ஆசிரியர்கள் உட்பட சாதனையாளர்கள் பாராட்டும் விழா கொக்கட்டிச்சோலை கலாசார மண்டபத்தில் சமீபத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலய பணிப்பாளர் S பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் விமலவீர திசாநாயக்க, மாகாண சபை உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உட்பட பல பிரமுகர்கள் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். சாதனையாளர் பாராட்டு விழாவை அடுத்து கலை கலாசார நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் காத்தான்குடி ஏத்துக்கால் கடற்பரப்பில் இன்று அதிகாலை ஏற்பட்ட திடீர் கடல் கொந்தளிப்பினால் மீனவர்களுக்கும் படகுகளுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. 10 இயந்திர படகுடன் மீனவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தீவிர பாதிப்புற்ற ஒரு மீனவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அனர்த்தம் இடம்பெற்ற இடத்தை மாவட்ட கடற்றொழில் அமைச்சின் பிரதிப்பணிப்பாளர் டாமினிக் ஜார்ஜ் தலைமையிலான குழுவினர் சென்று பார்வையிட்டனர். இலங்கை நிர்வாக சேவையின் பொன்விழா கொண்டாட்டங்கள் மட்டக்களப்பில் நேற்று கோலாகலமாக ஆரம்பமாகின. இலங்கை நிதி ஆணைக்குழு தலைவர் கே ஹேவகனகே, கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் சரத் அபேகுணவர்தன, பிரதமரின் மேலதிக செயலாளர் டாக்டர் மானாம, அரசாங்க அதிபர் திருமதி PSM சார்ல்ஸ் உட்பட சிரேஷ்ட நிர்வாக சேவை அதிகாரிகள் பலர் இதில் கலந்து கொண்டார்கள். அரசாங்க அதிபர்கள், பிரதேச செயலாளர்கள், அமைச்சுக்களின் செயலாளர்கள் உட்பட அதிக எண்ணிக்கையானோர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். நிர்வாக சேவை அதிகாரிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. சபரகமுவ மாகாணத்தில் 600 தமிழ் மொழி மூல பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கான நேர்முக பரீட்சை நடைபெற்றுள்ளது. இந்த நேர்முக பரீட்சைக்கு 585 பேர் சமூகம் அளித்திருந்தனர். இந்த நேர்முக பரீட்சை மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. நேர்முக பரீட்சைக்கு வருகை தந்த பட்டதாரிகளுடன் மாகாண கல்வி அமைச்சர் சுமூகமாக உரையாடினார்.
நான் புத்தளம் மாவட்டத்திலிருந்து இங்கு வந்து வருகை தந்திருக்கிறேன். உண்மையிலே நாங்கள் படிச்ச அதாவது அந்த பட்ட துறைக்கு இணங்க அவர்கள் இந்த வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்காக நாங்கள் விசேஷமாய் திரு ஜனாதிபதி அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் அட்டாளச்சேனையிலிருந்து வந்திருக்கிறேன். உண்மையிலேயே இந்த மாகாணத்திலே எங்களுக்கு ஆசிரியர் நியமனத்தை வழங்க இருக்கின்ற இந்த மாகாணம் உண்மையிலேயே எங்களுக்கு நாங்கள் பெருமனம் கொண்டு இந்த மாகாணத்திலே வேலை செய்வதற்கு உண்மையிலே விருப்பம் கொண்டிருக்கின்றோம். யாழ்ப்பாணத்திலிருந்து சப்ரமா மாகாணத்துக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கிறோம். இப்படி வருவதன் நாங்கள் இந்த வெளி மாவட்டங்களில் வேலை செய்வதூடாக எங்களுடைய இதை வளம்படுத்தக்கூடியதாக இருக்கும். எதுண்டா எங்களுடைய துறைகள், மொழி, கலாச்சாரம், பண்பாடுகளை வளம்படுத்தி எங்களுடைய சமுதாயத்துக்கு இனி நல்லுறவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைக்கும். விளையாட்டு செய்தி ஒன்று. 23வது ஒசாகா இளைஞர் கராத்தே வெற்றிக்கிண்ண போட்டியில் 3 தங்கப் பதக்கங்களையும் 3 வெண்கலப் பதக்கங்களையும் இலங்கை வீரர்கள் பெற்றுள்ளனர். இலங்கையின் சார்பில் இந்த போட்டியில் கலந்து கொண்டவர்கள் இந்த 2 வீரர்கள் மாத்திரமே என்பது விசேட அம்சமாகும். இவர்கள் இன்று காலை நாடு திரும்பினார்கள். 7 வயதிற்குட்பட்ட பாடசாலை போட்டியாளர்கள் மத்தியில் 2 தங்கப் பதக்கங்களை இலங்கை வீரர்கள் பெற்றுள்ளார்கள். ஒசாகா கராத்தே போட்டியில் இவ்வாறான வெற்றியை பெற்ற ஆக குறைந்த வயதை உடைய வீரர்கள் இவர்களாவர். பல நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டமை விசேட அம்சமாகும். வணக்கம்.